ஹே காய்ஸ், வெல்கம் டு சவி vlogs. இந்த vlogல நம்ம வந்து கொத்து ஃபெஸ்ட் 2024 இந்த ஈவெண்ட் தான் அட்டென்ட் பண்ண இப்போ ஸ்கார்ப்ரோ போயிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய கொத்து கறி இது எல்லாமே கிடைக்கும், கொத்து பரோட்டா இது எல்லாமே கிடைக்கும்ல. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் மித்த ஷாப்ஸும் அங்கே இருக்குது. ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு உங்களோட அந்த ஈவெண்ட்டில் நடந்தது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது அண்ட் அங்கே இருந்ததுலேயே எது பெஸ்ட்டு கொத்துலாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் பார்க்கிங் வந்துட்டு ரொம்ப கிட்டேயே இருந்தது. ஸோ ஜாலியாக பார்க் பண்ணியாச்சு. உள்ளே வந்தால் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஷாப் இந்த அன்னலக்ஷ்மி மட்டும்தான் வெஜிடேரியன். நாங்கள் நிறையா இங்கேயும் வச்சுருவாங்களோன்னு நினச்சோம். பட் ஆனால் இல்லை, எல்லாமே நான்வெஜ் ஷாப். இது ஒன்று மட்டும், இந்த தோசை ஷாப் மட்டும் வெஜிடேரியன். அதுக்கப்புறமா சரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போய் நம்ம கடை என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எல்லா கடையிலையுமே பயங்கரமாக கொத்து போட்டிருந்தாங்க. எஸ், இது கொத்து ஃபெஸ்ட்னால தான். அண்ட் ஃபியூ மித்த ஷாப்ஸுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டிம்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா 9 ஸ்கின், அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் ஷாப் இந்த மாதிரியும் இருந்தது. எப்பவும் போல் ஐஸ்கிரீம் ட்ரக் கூட ஒன்று வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கே வந்து பாடிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பசிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எந்தெந்த கடையில் எதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததில் ஃபஸ்ட்டே இந்த ட்விஸ்டட் பொட்டேட்டோஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்தோம். நேற்று நாங்கள் அந்த ஈவெண்ட்லேயும் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். பட் அங்கே வந்து நல்லா இல்லை, அதனால இங்கேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் வாங்கினோம். நம்ம போனதுமே நம்ம க்யூவில் வெயிட் பண்ணும் போதே டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டிஷ் ரெடியானதும் வாங்கிக்கலாம். பக்கத்தில் எல்லா கடையிலையும் அந்த கொத்து போடுற சத்தம், அந்த மசாலாஸ் வந்துட்டு அரோமேட்டிக்காக பயங்கரமாக இருந்தது. அப்படியே நம்ம ஊர்லலாம் அந்த ரோட்டு கடையில் பண்ணுற அதே வைப்பில் அதே ஸ்மெல் அதெல்லாம் செம்மையாக இருந்தது. இந்த ஷாப்லேயே கார்னும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு கார்ன் சாப்பிட்ற மூடில் பொட்டேட்டோ சாப்பிட்ணும் தான் இருந்தது. பட் ஆனால் இந்த கார்ன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம ஊர்லலாம் குட்டியாக பஸ் ஸ்டாப்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க. இது என்னோடய ஃபேவரெட் இது. பட் ஆனால் நான் பொட்டேட்டோ தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணதுனால இதை நான் ட்ரை பண்ணல. பட் நான் பொட்டேட்டோ வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணும் போதே எனக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டட் பொட்டேட்டோ வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. வெளியில் செம கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்ட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னாடி நம்ம டோக்கன் வர தான் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. செம்ம டேஸ்டியாக சூப்பர் யம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நான் ட்ரை பண்ணதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னா இந்த ட்விஸ்டட் பொட்டேட்டோ இந்த ஷாப்பில் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு மித்ததெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அப்பாஸ் ஒரிஜினல்னு சொல்லி இந்த கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு மட்டன் ரோல் வாங்கினோம். அதுக்கப்புறமா ஃப்ரைஸ் வச்சு அவங்க ஒன்று யூனிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லா ஷாப்ஸ்லேயுமே ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒவ்வொரு யூனிக்கான டிஷ்ஷும் இருந்தது. கொத்து எல்லாத்துலேயும் இருந்தால் கூட அவங்கவுங்க ஷாப்புக்குன்னு சொல்லி கொஞ்சம் யூனிக்காக வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த அப்பாஸில் வந்துட்டு நாங்கள் கொத்தும் வாங்கினோம், பார்சல் வாங்கிக்கிட்டோம். இந்த கடையில் வாங்கின ஃப்ரைஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. ஃப்ரைஸ் மேலே வந்துட்டு சீஸ், அதுக்கப்புறமா ஆனியன் அண்ட் மட்டன் கீமா மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ வேறு லெவலில் இருந்தது. மட்டன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதில் இந்த டிஷ்ஷில் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, எனக்கு மட்டனை விட அந்த ஃப்ரைஸ் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நார்மல் ஒரு ஃப்ரைஸ் தான், பட் அதுவே வந்துட்டு வேறு லெவலில் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
நான் மட்டன் பீஸை விட ஃப்ரைஸையே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட மட்டன் ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அங்கே நிறையா பேர் வந்து பாடிட்டு இருந்தாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொத்து கான்டெஸ்டெல்லாம் பண்ணாங்க. அதில் யார் வந்து இது பண்ணாங்களோ அவங்களுக்கு கொத்து சாம்பியன் அவார்ட்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே மேலேயும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் அவ்வளோ வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. நம்ம மித்த பிளேசஸ் சுற்றியே வந்துட்டு ரொம்ப ஹாப்பனிங்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. அதனால் பிரசாந்த் கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் அண்ட் எனக்கு ஒரு இளநீ வாங்கினோம். பட் சேட்லி கரும்பு ஜூஸ் நல்லா இல்லை, நிறையா தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. நம்ம அந்த ரெடிமேட் கேனில் வரும்ல அந்த மாதிரி இருந்தது, நிறைய வாட்டர் இருந்தனால. அண்ட் இளநீ ஆஸ் யூஷுவல் டிக்கா பிராண்டுங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜாலியாக இளநீ சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி பெஸ்ட் பார்ட்டே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெதர் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அங்கே நிறையா தண்ணியெல்லாம் இருந்தனால ஒரு மாதிரி நல்லா ஜில்லுனே ஒரு மாதிரி விசுன்னு காற்றடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது வெதர். அதனால் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு வெதர் நல்லா இருந்துட்டாலே நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அப்பாஸ் ஒரிஜினலில் வந்து நாங்கள் மட்டன் கொத்து வந்துட்டு பார்சலும் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த ஈவெண்ட்டே வந்துட்டு கொத்து ஃபெஸ்ட்டு தான். அண்ட் நாங்கள் பார்த்ததுலேயே வந்து இந்த அப்பாஸ் கொத்து இந்த கடையில் வந்துட்டு அப்பாஸ் ஒரிஜினல்ஸ் இந்த கடையில் வந்துட்டு கொத்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அங்கே மட்டன் சுப்ரீம் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணோம், அது வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டன் எல்லாமே செம்மையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அங்கே மட்டன் ரோலும் ட்ரை பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு கொத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவே மெத்தடே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பயங்கரமாக ஸ்மெல் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால அங்கேயே இப்போ டின்னருக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வாங்கியாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இன்னொரு இந்தியன் ஃபெஸ்டிவல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அந்த குரூப்பில் வந்து கதறிட்டு இருந்தாங்க. லிட்ரலி எதுவுமே நல்லா இல்லை. இது வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல்னு வச்சதுக்கு நார்த் இந்தியன்னு வச்சுருக்கலாம். ஒரு ஷாப் கூட நான்வெஜ் இல்லை, ஃபுட்டு நல்லாவே இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. நேற்று வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அண்ட் நான் லாஸ்ட் டைம் நானும் அந்த ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது, பயங்கர காரசாரமாக வேறு லெவலில் இருந்தது. இங்கே ஃபுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. எல்லா கடையிலையுமே வந்துட்டு கொத்து காமனாக இருந்தாலுமே ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு யூனிக்கான டிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. இங்கே எப்படி அந்த ப்ரீமியம் அந்த இது வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸ்லையுமே ஏதோ ஒரு யூனிக்கான டிஷ்ஷஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஃபுட்டுக்கு வந்துட்டு பஞ்சமே இல்லை, எல்லாம் பயங்கரமாக காரசாரமாக இருந்தது. நாங்கள் ஈவெண்ட் அந்த பிளேஸ்க்குள்ளே நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக ஏதோ நம்ம ஊர் ஹோட்டலுக்குள்ளே பூந்த அந்த சவுண்டு ஃப்ளேவர்ஸு எல்லாம் அப்படி தான் இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே நடுவில் ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்கே நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றியும் வந்து ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸ் தான், நிறையா கொத்து. அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு வெஜ் கடை இருந்தது, அங்கே ஒருத்தர் கூட இல்லை அந்த கடையில். நாங்கள் சரி ரோஸ் ட்ரை பண்ணலாமான்னு நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்டது நான்வெஜ்லேயே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் அங்கே நடுவுலையே பார்த்தீங்கன்னா பூஸ் ஏரியா வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு நடுவில் ஒரு ஏரியா மாதிரி தனியாக ப்ரைவேட்டாக வச்சுருந்தாங்க. எங்கே எல்லாமே இருந்தது. அண்ட் ஆல்சோ நயன் ஸ்கின் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவங்கள இருக்கும்ல அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளேயும் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டோர் ஈவெண்ட் தான். ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடாலாம் இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம க்ரௌடாக தான் இருந்தது. பட் ஆனால் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தது. நிறைய நான்வெஜ் ஷாப் இருந்ததுனால எல்லாருமே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பொட்டேட்டோ நாங்கள் ட்ரை பண்ணோம், இங்கே வேறு லெவலில் இருந்தது சீரியஸாக. நம்ம லாஸ்ட் டைம் அந்த டுடூவில் ட்ரை பண்ணாலும் நல்லாவே இல்லை. இந்தியன் ஃப்ளேவர்ஸில் கூட ட்ரை பண்ணோம், பட் அதை விட இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுட் ஆப்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. ஷாப்ஸ் கம்மி தான், பட் ஆனால் ஃபுட் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறையாவே இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது இந்த ஈவெண்ட். நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீ என்ஜாய் பண்ணியா? நான் என்ஜாய் பண்ணி நல்லா
எஸ். ஸோ யா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்போ தான் எனக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும் நிறையா வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம வேறு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். See you guys in another video. Bye bye.